அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 25/6/2025. அமாவாசை திதி மாலை 4:01 வரை. அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி. சமநோக்குள்ள மிருகசிரீஷம் நட்சத்திரம் காலை 10:40 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியனும் சந்திரனும், கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? மூதாதையர்களை வழிபட, புனித நதிகளில் நீராட, மூலிகைகள் சேகரிக்க, மருந்துண்ண, சூளைக்கு நெருப்பிட, அன்னம் ஆடை தானம் செய்ய, மந்திரம் ஜெபிக்க, வன தெய்வங்களை வணங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல, அது உயர்ந்த பண்பின் அறிகுறியாகும். ஆமாங்க, அதனால தாங்க திருவள்ளுவர் கூட பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்துன்னு பாடி வச்சிருக்கிறாருங்க. அதனால தாங்க பணிஞ்சு போகிற இடத்துல நீங்கள் ரொம்ப பணிஞ்சு போவீங்க, துணிந்து போக வேண்டிய இடத்துல நீங்கள் துணிஞ்சு போவீங்க. எங்கும் எப்போதும் இடம்பொருள் ஏவலறிந்து சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் சமயோஜித புத்தியுடன் நடந்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. திடீர் முடிவுகள் எடுப்பீங்க. ஆளுமை தன்மை உங்களுக்கு அதிகமாகுங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக முடியும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளால் இருந்து வந்த கஷ்டங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு பணம் கிடைக்கும். லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சொல்ல காப்பாற்றுவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். பற்று வரவும் நல்லாயிருக்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக பணவரவு உண்டுங்க. திடீர் பணவரம் உண்டு, சின்ன சின்னதாக பணவரம் உண்டுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல், பிள்ளைகளால் செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, அமைதியான மனமே உங்களுடைய முக்கியமான மூலதனம். அமைதியான மனம் இருந்துவிட்டாலே உங்களை தேடி அனைத்து வெற்றிகளும் வந்து சேரும். ஆமாங்க, அதனால தாங்க எது நடந்தாலும் நீங்கள் அலட்டிக்க மாட்டீங்க. எல்லாம் பார்த்துக்கலாம், எல்லாம் சரியாயிடும், ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அடிமனசுக்குள்ளார
கணக்கு போட்டுட்டு உட்கார்ந்துருப்பீங்க. நடந்த நிகழ்வுகளை அசை போட்டு அடுத்தது என்ன செய்யலாம்ங்கிற மாதிரியான ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை அடிக்கடி நினைத்து பார்த்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் சோர்வாக இருந்தீங்க, களைப்பாக இருந்தீங்க, கோபப்பட்டீங்க. சொன்ன மாதிரி சொன்ன நேரத்தில் பணம் கொடுக்க முடியலை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. குடும்பத்தில் கூட சலசலப்பு இருந்தது. இன்றைக்கி எல்லாமே மாறும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். கோபதாபங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வந்து கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்றைக்கி தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாம் கூட இன்றைக்கி மாறுங்க. 2ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் எதிர்பாராத பணவரவு உண்டு. 4 மாதம் முன்னாடி அவர்கிட்ட ஒரு உதவி கேட்டிருந்தேன். அவர் காலையிலே ஃபோன் பண்ணி என்கிட்ட இருக்குது வந்து வாங்கிட்டு போகிறீங்களான்னு கேட்குறாரு. இதை விட சந்தோஷம் என்ன இருக்குது அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. புது வேலையாட்களையும் வேலைக்கு வைப்பீங்க. உத்தியோகத்தில் இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. அதே போல் 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் இருக்கிறதுனால வழங்க வேண்டிய, அதாவது வாங்க வேண்டிய அந்த பட்டா சிட்டா அடங்கல், சொத்துக்கு வேண்டிய அந்த பட்டா சிட்டா அடங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் போராடும் பொழுது கைத்தட்டி உற்சாகப்படுத்த விரும்பாத ஒரு சிலர் போராடி வெற்றி பெற்ற பிறகு கை குலுக்குவதற்கு ஓடி வருவார்கள். ஆமாங்க, இதுதாங்க நடைமுறை உண்மை. ஆனால் ஜெயித்த பிறகு ஓடி வர்றவங்கள நீங்கள் பெருசாக கண்டுக்கவே மாட்டீங்க. ஆனால் போராடின்னு இருக்கும் பொழுது ஆறுதலாக வார்த்தை சொல்லி உங்களிடம் அன்பாக நடந்துக்கிறவங்க, உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக உதவுனவங்களை என்றைக்குமே நீங்கள் மறக்க மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் செய்நன்றி மறவாத நற்குணங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ஒரு சிலர் நினைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கோபமாக வரும். அப்படிப்பட்டவங்கள இன்றைக்கி நினைக்காமலே இருந்துறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கடந்து வந்த வாழ்க்கையில், கடந்து வந்த பாதையில் நாம் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு வந்துட்டோமே, எதிர்த்து கேள்வியாவது 4 கேள்வியாவது நறுக்குன்னு கேட்டுட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு இழந்து போன சில விஷயங்களெல்லாம், கைவிட்டு போன சிலதெல்லாம் இன்றைக்கி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:40 எல்லாம் சரியாயிடும். அதுக்கு பிறகு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் காலையில் 10:40 பயணம் செய்திருக்கிறாரு. அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கும். அதனால் உத்தியோகத்திலையும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, தற்பெருமை பேசுபவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்கக்கூடாது, பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்கக்கூடாது. ஆமாங்க, இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதனால தான் அவங்கள பற்றியே சிலர்லாம் புகழ்ந்து பேசிப்பாங்க. நான் அப்படி இப்படின்னு ஆரம்பிப்பாங்க. 12 வயசுலன்னு சொல்லி ஆரம்பித்து இப்போ நடக்கிற வயசு வரையும் கொண்டாந்து நிறுத்துவாங்க. அந்த மாதிரி பேசுகிறவங்க யாராவது வந்தாங்கன்னா அந்த இடத்தை விட்டு நழுவி வேறு வேலையை நாம் போய் கவனிக்கலான்னு சொல்லிட்டு அவர்களிடமிருந்து தப்பித்து செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்களுக்கு பின்னாடி, உங்கள் ராசிக்கு பின்னாடி வீட்டில் தான் இன்றைக்கி சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் மட்டுமா உட்கார்ந்துருக்கிறாரு? சூரியன், சந்திரன், குருன்னு 3 கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் ஒரு வகையில் திடீர் பண வரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. இன்னொரு வகையில் திடீர்னு செலவுகள்லாம் இருக்குங்க. ஒரு சிலர் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள், சமையலறை சாதனங்கள் புதுசு வாங்கிறது, அதுக்கெல்லாமே இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. இன்றைய தினம் முன்னோர்கள், மூதாதையர்களை நினைத்து நீங்கள் வணங்குவீங்க. அவங்க இல்லைன்னா நாம் இல்லை, அவங்க ஏதோ நமக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறாங்க. அவங்க விட்டுட்டு போன சொந்த பந்தங்கள், அவங்க விட்டுட்டு போன சொத்து பத்துக்கள், அதை வச்சு தான் நாம் காலம் தள்ளின்னு இருக்கோம். நாம் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க பேரை தான் நாம் சொல்லி அதை தான் முகவரியாக வச்சுட்டுருக்கோம். அதனால் இன்றைக்கி அவங்கள வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூதாதையர்களையும் நினைத்து இன்றைக்கி நீங்கள் வணங்குவீங்க. தான தர்மங்களும் இன்றைக்கி நீங்கள் செய்வீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே இருந்து வந்த சலசலப்புகள் எல்லாமே விலகும். வெளிவட்டாரத்தில் மிக பெருசாக இன்றைக்கி நீங்கள் மதிக்கப்படுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்லாம் கொஞ்சம் விலகி இன்றைக்கி நல்ல லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் ரொம்ப அலைச்சல் இருக்குங்க, கவனமாக இருக்கணும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கவலைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். அதை நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி, அதை தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி. ஆமாங்க, தினசரி எவ்வளவோ விஷயங்களுக்காக கவலைப்பட வேண்டியதாக இருக்குது. இது நல்லா நடக்கணும், அது நல்லா நடக்கணும், பிள்ளைங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், அவங்க கை நிறைய சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், இப்படி எத்தனையோ கவலைகள், எத்தனையோ எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒரு நாளைக்கு விதவிதமாக வந்துட்டு தாங்க இருக்குது. ஆனால் அதெல்லாம் சரி யோசிக்கிறோம், சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு எங்கும் எப்பொழுதும் கவலைகளை கண்டு கண்கலங்காமல் அவற்றை புறத்தே தள்ளி வைத்து விட்டு ஆக வேண்டியது என்னவோ அதை ஆக்கப்பூர்வமாக யோசிப்போம்னு எங்கும் எப்பொழுதும் கைக்கெதிரே இருக்கக்கூடிய கடமைகளை கவனமாக செய்து வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. குருச்சந்திர யோகம், அதாவது குரு பகவானும் சந்திரனும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காங்க. குரு பகவானும் சூரியனும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அது சிவராஜ யோகம். இப்படி யோக அமைப்பில் இன்றைக்கி கிரகங்கள் இருக்கிறதுனால தான் எதிர்பாராத நல்லது நடக்கும், எதிர்பார்க்காத தொகைகள் கைக்கு வரும். சிலர் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக அந்த புகழ்பெற்ற கோயிலுக்கு போகணும்னு நினச்சிருந்தீங்க, இன்றைக்கிங்க நீங்கள் போகும்போது கூட்டம் குறைவாக இருக்கும், தரிசனமும் ரொம்ப நல்லா கிடைக்கும், மனசுக்குள்ளார ஒரு தெம்பு, ஒரு நிம்மதி, பரவாயில்ல கடவுள் நமக்காகவும் கண் திறந்து பார்க்குறாரு அப்படிங்கிற நேர்மறை எண்ணங்களும் இன்றைக்கி அதிகமாக வெளியாகுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த விவாதங்கள் அதெல்லாமே இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வருங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு
எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகும். வேலையாட்களை எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து விசாரித்து எடுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, இலைகளின் மீது எவ்வளவு மழை பொழிந்தாலும் ஒரு சொட்டு நீரை கூட வேரின் உதவியின்றி அந்த மரமானது பெற முடியாது, குடிக்கவும் முடியாது. அதே போல் பெற்றவர்களுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் எத்தனை கோவில்களை நாம் சுற்றி வந்தாலும் புண்ணியம் நம்மிடம் வந்து சேராது, புண்ணியமும் நமக்கு கிடைக்காது, அது புண்ணியப்படாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கே போனாலும் தாய் தந்தையரை வணங்கிவிட்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முதல் வணக்கம் பெற்றோருக்கு செலுத்திவிட்டு பிறகு தங்களுடைய கடமைகளை தொடங்கக்கூடிய நல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. லாபாதிபதி சந்திரன் 10ல் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கையில் கிடைக்கும். எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகம் ஆகுவாங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. பிள்ளைகளாலும் உங்களுக்கு நிம்மதி இருக்குதுங்க. இன்றைய தினமும் உங்களுக்கு சாதகமாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெரிய அளவில் இருக்கக்கூடியவங்க, சமூகத்தில் அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்கும். பங்குதாரர்கள் நல்லவங்களாக வருவாங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுடைய செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகள் மத்தியிலேயும் உங்களுக்கு அளவு கடந்த மரியாதையும் கிடைக்குங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த வாக்குவாதங்கள் அதெல்லாமே இன்றைய தினத்தில் சரியாகுங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு இன்றைக்கி பரவாயில்லைங்க, ஜெயிச்சு காட்டிட்டீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் செல்வாக்கும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நாம் யாரை கண்மூடித்தனமாக நம்புகிறோமோ அவர்கள்தான் சில நேரங்களில் நாம் கஷ்டப்படும் பொழுது விலகி நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள். ஆமாங்க, இதையெல்லாம் நீங்கள் அனுபவபூர்வமாக அனுபவிச்சிட்டிங்க. அதனால தாங்க இப்போல்லாம் நீங்கள் அடுத்தவங்கள நம்புறதே கிடையாது. யாராக இருந்தாலும் என்ன, நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போகணும். அடுத்தவங்களை நம்பியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு பெற்று எங்கும் எப்பொழுதும் தன் கையே தனக்குதவிங்கிற தெளிவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. குழப்பங்கள் தடுமாற்றங்களிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அது விலக ஆரம்பிக்குங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ அதெல்லாமே சரியாகுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறுங்க. ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. கோவில் கட்டும் வேலையை தொடங்கிறது அல்லது கோவில் கட்டும் வேலைக்கு உதவி செய்கிறது, அந்த மாதிரி எல்லா வகையிலுமே நீங்கள் பரபரப்பாகவும் இன்றைய தினத்தில் இருந்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வெற்றி உண்டு, செல்வாக்கு உண்டு. எங்கே போனாலும் ஜெயிப்பீங்க. பிள்ளைகளாலும்
திடீர் பணவரவு எல்லாமே உண்டுங்க. அப்படி இருக்கிறதுனால சமூகத்தில் அந்தஸ்து ஒரு படியும் உயருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் வலுவாக இருக்கார். அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வியாபாரமும் பரபரப்பாக இருக்கும். ரெட்டிப்பு லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். பெரிய நிறுவனங்களோடு சேர்ந்து ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் வந்து சேருங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிலைமை கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது புல்லாங்குழல்களைப் போல காயங்கள் நிறைந்தது. காயங்களை மறைத்து நாம் வாசிக்கும் போது தான் ராகங்கள் பிறக்கின்றது. ஆமாங்க, அதனால தாங்க வாழ்க்கைன்னா எத்தனையோ விதமான போராட்டம் இருக்கும், இழப்புகள் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும், அதே மாதிரி அவமானங்கள் இருக்கும். அதெல்லாம் தாங்கி பிடிச்சு தாக்கு பிடிச்சு வந்தால் தான் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு நாம் நிற்க முடியும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு போராட்ட குணங்களுடன் போராடி எல்லாவற்றிலும் ஜெயித்து காட்டக்கூடிய போராளிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் சந்திராஷ்டமமும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:40 சந்திராஷ்டமம் முடியுதுங்க. அதனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:40 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். பணப்பற்றாக்குறையும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலேயும் கொஞ்சம் சந்தோஷம் இல்லாமல் போகுங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பணம் இன்றைக்கி யார் கேட்டாலும் கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி எங்கேயாவது கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அது மாதிரி சோஷியல் மீடியாவிலையும் இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்கள் இருக்கும். போட்டிகளால் லாபம் குறையும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் ஏதாவது சொன்னால் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லது. ஏன்னா சந்திராஷ்டமம் அன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அது அப்படியே ஒரு மாதத்துக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால யாரையும் பகைச்சிக்க வேண்டாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் 10:40 பிறகு நல்லா இருக்குது. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கையை பற்றி அதிகம் யோசிக்காதீர்கள். சந்தோஷம் நிரந்தரமாய் போய் மறைந்துவிடும். ஆமாங்க, சிலர்லாம் அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ, அடுத்த 2 மாதம் கழித்து, அடுத்த வருஷம், அடுத்த 2 வருஷம் கழிச்சுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நடந்து முடிந்தது, நடக்க போகிறது, நடந்துக்கிட்டு இருக்கிறதுன்னு அப்பப்போ சிலர்லாம் ரூம் போட்டு யோசிக்காத குறையாக உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அது கூடாதுங்க. நீங்கள் அந்த மாதிரி யோசிக்க மாட்டீங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு தான். அது எப்படி வருதோ அந்த வகையிலேயே நாம் வாழ்ந்துட்டு போகலாம். இதென்ன ஒரு பெரிய விஷயம், இதுக்காக எதுக்கு இவ்வளோ யோசனை,
நம்ம கடமையை நாம் செய்வோம். நம்ம கண்ணு முன்னால் கை முன்னால் இருக்கிற கடமையை செய்ய செய்ய வாழ்க்கை என்னங்கிறது புரிய வரும். இதுக்கு எதுக்கு அனாவசியமான யோசனைகள்னு எங்கும் எப்பொழுதும் கடமையை கருத்தாக செய்து முடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வலிமை சேர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புது திட்டங்கள் மனசுக்குள்ளார ஓடிட்டுருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா நிறைவேறத்துக்கான சூழல் இருக்குது. செவ்வாய் பூர்வ புண்ணியாதிபதி அவரும் இப்போ 9வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் அதெல்லாமே நிறைவேற ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரமும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆன்மீகம், அரசியல், அறிவியல்னு பல துறைகளிலும் நீங்கள் மிளிர்ந்து வருவீங்க. சிறப்பாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த கொஞ்சம் எழுத வேண்டியது இருக்கு இல்லைங்களா, தேர்வு எழுத வேண்டியது இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் எழுதி முடிங்க. அந்த அரியர்ஸையும் பார்த்து எழுதி முடிச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் அது சின்னதாக மனசை ஊர்த்தின்னு இருக்குல்ல, அதனால் மேற்கொண்டு ஏதாவது படிக்கிறதா இருந்தால் படித்து இனிமேல் உங்களோட அறிவு கூர்மையும் வளர்த்துக்கலாம். அதுக்கான நேரமும் இப்போ வந்தாச்சுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. லாபம் நல்லாயிருக்கு. உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக இருந்தவங்கள்லாம் இனிமேல் கொஞ்சம் மாறுவாங்க. அதனால் உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் செலவு உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, அறிவு என்பது அறியப்படுவது, ஞானம் என்பது உணரப்படுவது. அறிவு என்பது ஏடுகளிலிருந்து பெறுவது, ஞானம் என்பது தவத்தால் புரிவது. ஆமாங்க, அதனால தாங்க படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் தவம் இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. ஒரு வேலையை தொடங்கிட்டாலே அந்த வேலை முடிகிற வரைக்கும் தவம் இருப்பீங்க. அதனால தாங்க நீங்கள் மற்றவங்களை விட ஒரு வச்ச குறி மாறாமல் எதை நினைக்கிறீங்களோ, எதை ஆரம்பிக்கிறீங்களோ அதை வெற்றிகரமாக முடித்து காட்டக்கூடிய வைராக்கியத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. இதெல்லாம் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்த விஷயங்கள்லாம் வெற்றிகரமாக முடியுங்க. சந்திரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார் 6வது வீட்டில். அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதிக வட்டிக்கு வாங்கின கடனை பைசல் பண்ணுவீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கடந்த காலத்தில் உங்களால் பலனடைஞ்சவங்க, உங்களால் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்க நன்றி கடனாக உங்களுக்கு வந்து உதவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையும் முடியறதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் சொல்லிக்காதீங்க. ஒரு இடமே வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முன்பணம் தர்றீங்க, அக்ரிமெண்ட் போடுறீங்க, அப்புறமா தான் பத்திரப்பதிவுலாம் செய்வீங்க. இந்த முன்பணம் கொடுத்த உடனே இந்த சொத்தை நான் வாங்க போகிறேன் அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்காதீங்க. அப்படி சொன்னீங்கனாலே பலிக்காமல் போயிடும். அதில் ஒரு கஷ்டம் வரும். அதனால் 2ல் ராகு இருக்கிறதுனால எந்த வேலையும் முடியறதுக்கு முன்னாடி எதுவும் பேச வேண்டாம். ரகசியங்களை ரகசியமாகவே வச்சுக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. லாபம் அமோகமாக இருக்குது. பெரிய நிறுவனங்களோட புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது அல்லது அவங்களோட வந்து ஏதாவது ஒப்பந்தங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தம் உள்ளதாய் தெரியும். புரிந்து கொள்ளாவிட்டால் அன்பு கூட அர்த்தமற்றதாகிவிடும். ஆமாங்க, வாழ்க்கையில் புரிதல் தாங்க முக்கியம். கணவன் மனைவியாக இருந்தாலும் புரிதல் முக்கியம். அதே மாதிரி அப்பா மகனாக இருந்தாலும் புரிதல் முக்கியம். நண்பர்களாக இருந்தாலும் புரிதல் முக்கியம். இதையெல்லாம் அறிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் யாருடன் பழகினாலும் புரிதலுடன் பழகக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. புரிந்து பழகக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. செல்வாக்கு அதிகரிக்குங்க. பணவரவும் இன்னைக்கு பரவாயில்ல அப்படின்னு திருப்திகரமாக இருக்குங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துட்டுருக்கீங்க. மகளுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட கூடுதலாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. உத்தியோக வகையில் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு உங்களுக்கு சரியாகுங்க. புது வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிமாநிலம் அல்லது வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி செழிப்பாக இருக்கும். லாபம் நல்லா இருக்குது. பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால மருந்து மாத்திரை மருத்துவமனைன்னு அலைய வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் அழுத்து கொள்வீங்க. 7ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அப்பப்போ ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமாக இருந்தது. இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இன்னைக்கு கொஞ்சம் இருந்துன்னு இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மலரே ஆனாலும் மண்ணில் விழும்பொழுது அதுவும் குப்பைதான். மனிதனே ஆனாலும் நெறி தவறும் பொழுது அவனும் குப்பைதான். ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு வாழ்க்கைன்னா ஒழுக்கம் இருக்கணும், நெறி தவறாமல் நாம் வாழ்ந்து காட்டணுங்கிற வைராக்கியத்தோடு எங்கும் எப்பொழுதும் தவறும் வாய்ப்பு வந்தாலும் தவறுதலாக கூட தவறாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுடன் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்குங்க. வீடு மாறலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனி ஆடி மாதம் முடிஞ்சோடனே ஆவணியில் வீடு மாறிடலாம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கீங்க. சிலர் பழைய வீட்டை கொடுத்துட்டு புது சொத்து புது வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. 6ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால எதிரிகள்லாம் அடங்குவாங்க. கோர்ட்டு கேஸெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். திடீர் பணவரவு உண்டு. புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க.
இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி பணவரவு உண்டு. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அந்த பையன் கை நிறைய சம்பாதிக்கிறான் பார், அந்த மாதிரி நீயும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பெருசாக சம்பாதிக்கணும், ஃபாரின்லாம் போகலாம், செட்டில் ஆகலாம், வசதி வாய்ப்போடு நம்ம வாழலாம் அப்படின்னு அடுத்த வீட்டு பையனை பார்த்து எதிர் வீட்டு பையனை பார்த்து உங்கள் வீட்டு பிள்ளைகிட்ட எதுவும் அறிவுரை சொல்லின்னு இருக்காதீங்க. பொதுவாக என்ஜினியரிங் எல்லாராலையுமே படிச்சிட முடியாது. இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சிலர்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. பெரிய அளவில் சம்பாரித்து நல்ல விதத்தில் வாழ்க்கையில் செட்டில் ஆனவங்களும் இருக்காங்க. அப்போ என்ஜினியரிங் படிப்பு அப்படின்னு சொன்னாலே அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் செவ்வாயும் புதனும். உங்கள் பிள்ளை ஜாதகத்தில் உங்கள் பிள்ளைங்க ஜாதகத்தில் செவ்வாயும் புதனும் நல்லா இருக்கா அப்படி பாருங்கள். அந்த 2 கிரகங்கள் வலுத்திருந்தால் தான் நீங்கள் என்ஜினியரிங் படிப்பில் அவங்கள சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா அவங்கள அதில் சேர்த்தும் பலன் இல்லை. அவங்க படித்தும் அதில் பெருசாக வேலை கிடைக்காம உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கும். அல்லது படித்து முடித்து அந்த துறையில் போகாமல் வேறு துறையில் போய் அவங்க வேலை பார்த்து சம்பாதிக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி தர்ம சங்கடங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்கள் பிள்ளைங்க ஜாதகத்தில் செவ்வாயும் புதனும் நல்லா இருந்ததுன்னா அவங்கள நீங்கள் என்ஜினியரிங் சேர்க்கலாங்க. அதாவது செவ்வாயும் புதனும் லக்னத்துக்கு திரிகோணங்களில், அதாவது லக்னத்திலிருந்து 5, 9 ஆகிய இடங்களில் இருந்தாலும் நீங்கள் சேர்க்கலாம். செவ்வாயும் புதனும் சேர்ந்திருந்தாலோ அல்லது சமசப்தமமாக பார்த்து கொண்டிருந்தாலும் கூட நீங்கள் அவங்கள என்ஜினியரிங் படிப்பில் சேர்க்கலாங்க. பொதுவாக கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இதெல்லாம் படிக்கணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக சனி புதன் சேர்க்கை இருக்கணுங்க. பொதுவாக இன்ஜினியரிங்னா செவ்வாயும் புதனும் நல்லா இருக்கணும். ஆனால் சாஃப்ட்வேரில் பெருசாக சாதிக்கணும், அதுக்கு அடுத்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் புதனுடன் சனி பகவான் அல்லது புதனுடன் ராகு, ஏன்னா ரொம்ப வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய காம்பினேஷன்லாம் பார்த்திங்கன்னா புதன் ராகு புதன் சனி தான். அவங்க தான் ரொம்ப ஆழமாக யோசிப்பாங்க. அந்த சேர்க்கைகள், அந்த கிரக சேர்க்கைகள் உங்கள் பிள்ளைங்க ஜாதகத்தில் இருந்ததுன்னா தைரியமாக நீங்கள் சாஃப்ட்வேர் லைனில் அவங்கள விடலாம். அதில் அவங்க ரொம்ப ரொம்ப பெருசாக சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஏஐ அந்த கோர்ஸ் நம்பர் 1 போயின்ட்டுருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது எந்த கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கும் புதன் ராகு நல்லா இருக்கணும். ஏன்னா புதனும் ராகும் உங்கள் பிள்ளைங்க ஜாதகத்தில் சேர்ந்துருந்தாலே அவங்க எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் ஏஐயாக செயல்படுவாங்க. அதாவது அடுத்த 5 வருஷத்துக்கு எப்படி இருக்கும், 10 வருஷத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். புதன் சுக்கிரன் அந்த 2 கிரக சேர்க்க இருந்தாலும் ஏஐயில் ரொம்ப பெருசாக சாதிக்க முடியும். பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் மாலுடன் வள்ளி சேரின் மதிமிக பெருகுந்தானேன்னு ஒரு பாடல் இருக்குது. மால்னா திருமால் அம்சமாக இருக்கக்கூடிய கிரகம் புதன், வள்ளின்னா முருகப்பெருமானுடைய அம்சம். அப்போ அப்படி இருக்கக்கூடியது சுக்கிரன். அதனால் மாலுடன் வள்ளி சேரின் மதிமிக பெருகுந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ புதன் சுக்கிரன் காம்பினேஷன் இருந்தாலும் அவங்க ஏஐயில் பெருசாக சாதிக்க முடியும். புதாதித்ய யோகம், சூரியன் புதன் ஒன்றா இருந்தாலும் அவங்களால ஏஐ துறையில் பெருசாக சம்பாதிக்க முடியும், சாதிக்க முடியும். எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தாலே விருச்சிக லக்னம் இல்லைனா விருச்சிக ராசி, கும்ப லக்னம் இல்லைனா கும்பராசி, அவங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் ரொம்ப ரொம்ப பெருசாக உலகளவில் சாதிக்க முடியும். அந்த ராசி லக்னக்காரர்களாக இருந்தால் பெருசாக சாதிக்க முடியும். செவ்வாயோட சனி ராகு கேது இதெல்லாம் சேர்ந்திருந்தாலும் பார்த்தாலும் கூட அவங்களும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் பெருசாக சாதித்து காட்ட முடியுங்க. இப்படி கிரகங்கள் நம்முடைய படிப்பிலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எல்லாத்தையுமே நினைக்குது. அதனால் உங்கள் பிள்ளைங்க ஜாதகத்தில்
எந்த கிரகம் வலுத்திருக்கு, அவங்கள எதில் சேர்த்து படிக்க வச்சோம்னா அரியர்ஸ் இல்லாமல் அவங்களால படித்து ஜெயிக்க முடியும். அடுத்து வந்து படித்து முடித்த பிறகு சிறப்பாக வேலை கிடச்சி அதிகமாக சம்பாரித்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த கிரக அமைப்புகள் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த கிரக அமைப்பில் தகுந்த படிப்பில் சேருங்க. எல்லாத்தோட உங்கள் பிள்ளையுடைய விருப்பங்களையும் கேட்டுட்டு சேருங்க. நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுவாங்க. நெஞ்சிற்கினியவர்களே, அமாவாசை திதி நாளாகிய இன்றைய தினத்தில் முன்னோர்கள் மூதாதையர்களின் அருளாசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.